Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரைத்துறையில் முதல்ல நீங்கள் பணியாற்ற கிடைச்ச வாய்ப்பு பாலுமகேந்திராவோட இல்லையா? அவரோட கதை நேரம் ஒரு 52 எபிசோடு, அதில் ஒரு 40 எபிசோடு நான் பண்ணியிருப்பேன். ஈநாடு டெலிவிஷன் சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் நெட்ஒர்க் இருக்குது சார், தெலுங்கு சேட்டலைட் நெட்ஒர்க். ஸோ அங்கே ஒரு 4 வருஷம் சேர்ந்தேன். ஸோ நம்மளுக்கு அப்போ எனக்கு வயசு என்ன 21 வயசு, எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு வயசு, ஒரு அரகன்சி இருக்குது. நம்ம சாதிச்சிட்டோம். ஒரு 2 நாள் உடச்சிட்டார் பாலுமகேந்திரா. உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஆக்கிட்டு. ஸோ எப்படின்னா நான் கற்றுக்கிட்டது எல்லாமே மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கணும். அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுதான் இன்னி வரைக்கும் நிலைக்குது. பாலுமகேந்திராட்ட நீ கற்ற பாடத்தில் மிகவும் முக்கியமானதுன்னு எதை சொல்வீங்க? அவர் சினிமா எவ்வளோ நேசிக்கிறார்ன்றது கற்றுக்கலாம். 24/7 அதுதான், வேறு இதுவே கிடையாது. எப்படி ஹேண்டில் பண்ணணும் மக்கள், அது ஒன்று சார். இன்னொன்று சொல்கிறேன் சார், நானும் அந்த கதை நேரமுக்கு வந்து கோ-டைரக்டர் வந்து வெற்றிமாறன். அந்த டைமில் பாலுமகேந்திரா சார் எப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சா மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார். இல்லைனா நீ பாட்டுக்கு நீ கற்றுக்கோ, நான்லாம் சார் நீ என்ன எடுத்துக்கிறியோ அவங்ககிட்டேருந்து எடுத்துக்கோ. அப்படி தான் ஒரு அட்டென்ஷன் கொடுத்து கற்றுக் கொடுத்தது எனக்கும் வெற்றிக்கும் நிறைய. ஒரு சின்ன சின்ன டெக்னிக், எடிட் எங்கே கரெக்டாக மார்க் பண்ணணும். ஒரு க்ரெயின் ஷாட்னா 3 ஃப்ரேம் ஆஃப்டர் மூமெண்ட் இன் பாயிண்ட் வச்சா ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு சவுண்டு ஓவர்லாப் ஏம் பண்ணணும். ஒரு டீசல் ட்ரெயின் சவுண்டு போட்டால் நம்மளுக்கு இன்டர்னலி என்ன பாதிப்பு வரும். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவரோட பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா, அவரோட டிசிப்ளின். அதாவது அன்றைக்கி அப்போ சாருக்கு வந்து ஒரு 62-63 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ரஃபா. எவ்ரி டியூஸ்டே டெலிவரி சார், வெனஸ்டே டெலிகாஸ்ட் சன் டிவியில். ஸோ ஒரு ஃபஸ்ட் எபிசோட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கலாம். ஸோ தேர்ஸ்டே கதை, அதாவது அடுத்த வாரத்துக்கு ஒரு 10 கதை வச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இந்த வாரத்துக்கு இந்த கதை, அதாவது தேர்ஸ்டே தேடுவாங்க, ஃப்ரைடே தேடுவாங்க. சாட்டர்டே மோரலஸ் அப்படி முடியலன்னா சாட்டர்டே ஷூட்டிங் போயிடுவார். சாட்டர்டே, சண்டே, மண்டே ஷூட்டிங், டியூஸ்டே டெலிவரி. சாட்டர்டே ஷூட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நைட் எடிட்டிங், காலையில் திருப்பி ஷூட், திருப்பி சண்டே நைட் ஷூட், மண்டே நைட் எடிட், ஷூட் அண்ட் எடிட். ஒரு 4 நாள் தூங்காமல் 1 hour, ½ hour அப்படி தூங்கிக்கிட்டு 24/7 ஒர்க்லேயே இருந்து வேறு டியூஸ்டே ஈவினிங் டெலிவரி ஒரு 7:30-8க்கு டெலிவரி பண்ணிடுறோம். இது வந்து ஒரு 52 வாரம் அந்த வயசில். அதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? சூப்பர். பாலுமகேந்திரா ஒரு கிரேட் எடிட்டர் இல்லையா? அவர் தான் எடிட்டர், நான் கிடையாது. அவர் சொன்னதை நான் மார்க் பண்ணேன். உங்களுக்கு எடிட்டிங்கில் எங்கே பேஷன் இருந்தது? இல்லை, எனக்கு எடிட்டிங்குன்ற பேஷனு தெரியாது. எனக்கு 17 வயசில் நான் போய் ஈநாடு டெலிவிஷனில் சேர்ந்தேன். அது கூட ஏன் சேர்ந்தேன்னா, நான் காலேஜில் கேட்ட அட்மிஷன் கிடைக்கல, பயோகெமிஸ்ட்ரி கேட்டிருந்தேன். ஒரு வருஷம் கழிச்சு வாங்க, அந்த வருஷம் எனக்கு மார்க் பத்தலை. சரி, அடுத்த வருஷம் நான் திருப்பி அட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கிறதுக்கு அப்பா அப்போது ஈநாடு டெலிவிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ முதல்ல நான் போனது வந்து ஆனந்த் ஸ்டுடியோஸ், நம்ம இப்போ சிங்கப்பூர் கான்சுலேட் இருக்குது நார்த் போக் ரோடில். அங்கே வந்து டப்பிங் இன்ஜினியராக போனோம். ஒரு ட்ரெயினியாக போய் டப்பிங் பண்ண ஆரம்பிச்சு. அங்கேருந்து எனக்கு ஈநாடு டெலிவிஷன் ஆஃபர் கிடச்சிது. ஸோ அங்கே போய் ஃபார்மலாக ட்ரெயின் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு புரிய வந்தது, ஓகே இது எனக்கு பிடிச்சிருக்கிற ஒரு தொழில், சரி இதை கண்டினியூ பண்ணுவோமே அப்படின்னு அப்படி கண்டினியூ ஆனது. முதல்ல உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுற வாய்ப்பை தந்தவர் வெங்கட் பிரபு. அவர்கிட்டே நீங்கள் எடுத்த ஷாட்டெல்லாம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் சண்டை போட்டிங்களாமே? இல்லை, அப்போ அவருக்கு புதுசு, சினிமா புதுசு கிடையாது, டைரக்ஷன் புதுசு இருக்கே. இப்போ இன்றைக்கும் அவர் தான் சொல்லுவார், எடுத்துனே அந்த ஷாட்டு அப்படின்னு தான் சொல்லுவார். பட் அது அந்த டைமுக்கு அவருக்கு இப்போ எல்லாருமே கற்றுக்கிறது தானே சார் அந்த ப்ராசஸில். அவரோட முதல் இது 2 நாள் தான் ஷூட்டிங், அதுக்கு பட்ஜெட்டு. அந்த 2 நாள் என்ன எடுக்கணுமோ எடுத்தார். ஆனால் நம்மளுக்கு எப்பயுமே பத்தாதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுன்றதை பார்த்து தான் என்னை படத்துக்கு எடிட் பண்ணுறீங்களான்னு கேட்டார். சினிமாவை தாண்டி ஒரு நட்பு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஒருத்தர் திட்டிப்போம், கொஞ்சிப்போம், அழுவோம், சிரிப்போம். ஸோ அது இருக்குது. அது ஐ திங்க் அது உடையாத ஒரு பாண்டு. நீங்கள் எடிட் பண்ண முதல் திரைப்படமான சென்னை 28 திரையில் பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? சென்னை 28 ரொம்ப பெருமையாக தான் சார் ஃபீல் பண்ணோம். அதாவது எப்படின்னா, ஒரு நல்ல படம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கோம்.
எல்லாருமே இப்போ எடிட்டாக இருந்தாலும் சரி, கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி, டைரக்ஷன் நடிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு யங் டீமு அது நம்மளோட பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட பண்ண படம். ஆப்வியஸ்லி சரணனா பெரிய சப்போர்ட்டு. ரிலீஸ் டைமில் கொஞ்சம் வயிற்ற கலக்கிச்சு, இது எப்படி எடுத்துப்பாங்க மக்கள் அது இதுன்னு. இன்ஃபேக்ட் நான் ரிலீஸ்க்கு நான் இங்கே இல்லை, நான் சிங்கப்பூர் போயிட்டேன். அரவருக்கு ஒரு தடவை இவருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன், என்ன ரெஸ்பான்ஸ். ஒரு 3 ஷோக்கு அப்புறம் பெரிய படமாக வரும் அப்படின்னு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது. இது வந்து ஹோம்மேடு வீடியோ மாதிரி இருக்குது, சின்ன கேமராவில் ஷூட் பண்ணிட்டாங்க. அதை பர்பஸாக பண்ணது அந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லி தான் சக்தி சார் அது அந்த மாதிரி ஒரு லுக்கை கொடுத்தாரு. ரெண்டாவது வந்து அது சின்ன படம், அதுக்கான பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி ஒரு 10 கோடியில் எடுக்கலாம், அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடியில் முடித்த படம். அது 1.5 கோடியோ 1.25 உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% நெகட்டிவ்க்கே போயிருக்கும். கரெக்ட். அதுதான் அது இன்றைக்கி கொடுத்தா வேறு பட்ஜெட் கொடுத்தா வேறு மாதிரி எடுக்கலாம். அது பார்ட் 1 பார்ட் 2 அதான் வித்தியாசம். நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ண டைரக்டர் வந்து தியாகராயன் குமார் ராஜா, மிகவும் வித்தியாசமான ஒரு சிந்தனையாளர். அதுவும் வெங்கட் பிரபு ஸ்கூல்லேருந்து அப்படியே மாறுபட்ட ஸ்கூல். ஆமாம். எப்படி இருந்தது அவரோட பணியாற்றிய அனுபவம்? அது நான் சென்னை முடிச்சுட்டு கேட்ட 2வது ஸ்கிரிப்ட் வந்து குமாரோட ஆரண்யகாண்டம். சரண் நான் கால் பண்ணார் சிங்கப்பூரில் இருக்கும்போது, டே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன் வா வந்து. சிங்கப்பூர்லேருந்து வந்தேன், கதை கேட்குறதுக்கே வந்தேன். வந்துட்டு கதை கேட்டோடனே நான் போயிட்டு இந்த போதையில் ஒத்துக்கிட்டிங்களா இந்த கதையை அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவ்வளோ இன்டென்ஸாக இருந்தது சார் அது. அந்த கதை இப்போ நம்ம பார்க்குறது வந்து 60 to 70% ஆஃப் வாட் ஹி ரோட். இன்னும் இப்படி இருந்தது அந்த கதை. நல்ல விதமாக சொல்கிறேன் நான். லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் பண்ண ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், பயம் வந்துருச்சு கதை கேட்டோன்னே. அன்றைக்கி சூழ்நிலைக்கு ஆடியன்ஸ் இதை ஏற்றுப்பாங்களா இந்த லாங்குவேஜ்? அப்போது நம்ம என்ன, அப்போது ஆனந்தம், இந்த ஃபேமிலி சென்ட்ரிக் மூவிஸ் ஓடுற காலம், இது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது பண்ணால் இதோட ரிசப்ஷன் என்ன, எப்படி எடுத்துப்பாங்க, எந்த கேட்டகரியில் நம்மளை ஸ்லாட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. பட் குமாரை விட சரணன்னாக்கு அந்த படம் மேலே நம்பிக்கை. அதுதான் உண்மை. அந்த ஒரே டைமில் 3 படம் பண்ணிகிட்டு இருந்தார் ப்ரொடக்ஷன். நாணயம், குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும், ஆரண்யகாண்டம். ஸோ 3க்குமே நான் தான் எடிட்டர். ஸோ இந்த படத்தில் க்ரெயின் கேட்டால் கொடுக்க மாட்டார், இந்த படத்தில் க்ரெயின் கேட்டால் கொடுக்க மாட்டார். குமாருக்கு எது கேட்டாலும் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டியோட பண்ண இது. பேசிக்கலி என்னென்ன சார், அவர் என்னோட தப்பு தான் சொல்லும். ஃபஸ்ட்டு 4 நாளைக்கு ரஷ் பார்க்குற வரைக்கும் எனக்கு அந்த கதை மேலே ஒரு பெரிய ஒப்பீனியன் கிடையாது. என்னோடய ராங் ஜட்ஜ்மெண்ட் அது. ஏதோ பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்னு. 4 நாள் ரஷ்ஷு பார்த்த உடனே குமாரோட இன்டென்சிட்டி புரிஞ்சுது சார். எல்லாமே போய்ட்டுக்காக இருக்கும், ஒரு ட்ராயிங் பெயிண்டிங் மாதிரி இருக்கும். என்னடா இது வேறு படம், நம்ம தப்பாக நினச்சிட்டோம், நம்ம புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு தான் அப்படி உள்ளே போனது. குமார் பற்றி சொல்லணும் சார், எப்படின்னா 100% ரைட் அப்படின்னா தான் உள்ளே போவார், இல்லைனா போக மாட்டார். ஒரு எனக்கு ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், ஒரு பயங்கர எபிக் கதை ஒன்று எழுதி பிடிக்கல அப்படின்னு சொல்லி 2 வருஷமோ 3 வருஷமோ எழுதி அதை கிழிச்சு போட்டாராம். அந்த மாதிரி இன்டென்ஸ் சார். அண்ட் ஹி ஆல்சோ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் வாட் ஹி நீட்ஸ். அவருக்கு என்ன வேணுன்றது வாங்குற வரைக்கும் விட மாட்டார். அந்த ஒரு கோழி ஃபைட் ஒன்று இருக்கு இல்லைங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷன் பண்ணியிருப்போம், 22 வருஷன் எடிட்டிங். ஆமாம், ஒரு 5 நிமிஷம் சீக்வன்ஸ் 22 வருஷன் பண்ணியும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதாவது ஒன்று நான் எனக்கு பிடிக்கும், இல்லை அவருக்கு பிடிக்கும், இல்லை 2 பேருக்கும் பிடிக்காது, அந்த மாதிரி பண்ணது தான். 23வது வருஷனுக்கு அந்த அந்த கோழி ஃபைட்டுக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, நடுவர், அம்பையர், அவரை கூப்பிட்டு வந்து காமிச்சார். கரெக்டாக எடிட் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு டீட்டெயில்டான ஒரு டைரக்டர். அண்ட் அவரோட தாட்ஸ் வந்து வெரி ஹைலி ஃபிலாசபிக்கல். அதனால தான் அந்த ரைட்டிங் அவ்வளோ இது வருது. இல் பிகம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். கண்டிப்பாக இனிஷியலாக ஐ திங்க் அவருக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருந்தது என் கூட, அது இல்லைன்னு சொல்லு. பட் அது 2 பேரும் மீண்டு அதை புரிஞ்சுக்கிட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் ஒன்ஸ் வி காட் ஒன் ஒரு இதுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. அப்போ சுதா கொங்கரா இருந்தாங்க எங்கள் கூட. அவங்க நல்லா பேசுவாங்க 2 பேர்கிட்டையும். ஏதாவது பிரச்சனை, டே குமார் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான், பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒர்க் பண்ணலை, பட் குமாரும் சுதாவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தே ஸ்டில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பட் பிரச்சனையாக எதுவும் சொல்லலை. அவருக்கு என்னென்னா, குமாருக்கு வந்து 3 படம் போயிட்டு இருந்தது எனக்கு சரணா காம்பவுண்டில். ஒரு நாள் இதில் உட்காருவேன், ஒரு நாள் அதில் உட்காருவேன், ஒரு நாள் இதில் உட்காருவேன். குமாருக்கு வந்து நீ என் கூடயே உட்காரு அப்படின்ற ஒரு இது தான். அது தவிர்த்து மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி குமார் கூட இருக்கிறது என்னோடய பழைய அசிஸ்டண்ட்டு சத்யராஜ்னு சொல்லிட்டு, அவன் தான் எடிட் பண்ணுறான். அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருக்கான். ஐம் ஹாப்பி. சூப்பர்.
சில குறிப்பிட்ட இயக்குனர்கள் மட்டும் உங்களுக்கு கதை சொல்லுவாங்களா, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா பட இயக்குனர்களும் உங்களுக்கு முழு கதையும் முதலே சொல்லுவாங்களா? அது என்னென்ன சார், அது நான் கதை கேட்காம படம் ஒத்துக்க மாட்டேன் சார். ஆ, கம்பல்சரி அது. எனக்கு கதை சொன்னதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வாங்கிக்கிட்டு நான் இன்ஃபேக்ட் ஸ்கிரிப்டை கூட டைம் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் இவ்வளோ வருது, செகண்ட் ஹாஃப் இவ்வளோ வருது, நீங்கள் இப்போ ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே 4 மணி நேரம் வருது, குறைச்சிடலாம் இப்பயே, அந்த அளவுக்கு குறைச்சிடுவேன் சார். ஓ, அதுதான் கம்பல்சரி. அதாவது அந்த டைமிங் கேட்குறவங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்காம நான் கதை ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கதை தெரியாமல் நான் எப்படி கதை சொல்ல முடியும்? அதான் லாஜிக். பொதுவாக இப்போ ரசிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா பலதனை கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் எத்தனை முறை அந்த படத்தை பார்க்குறீங்க, எங்களுக்கு காலையில் மார்னிங் ஷோ பார்க்கும்போது இந்த படம் வழங்காதுன்னு தெரியுது, ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. தெரியும் சார். அது எப்படின்னா, ஆரம்பித்து விட்டாச்சு படத்தை, செலவு பண்ணியாச்சு, வர்றது வரட்டுமே அப்படின்றது தான் அது. அதை தவிர்த்து இப்போ இது ஹிட் ஆயிரும் அப்படின்னு அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணும். அது தெரியலன்னா நம்ம வேஸ்ட் இல்லையா இந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு. ஒரு படத்தை எடிட் பண்ணும்போது இந்த படம் வெற்றி பெறுமா இல்லை தோல்வி அடையுமான்னு உங்களால் கணிக்க முடியுமா? சரியா ஒரு மோரலஸ் வந்துடும் சார். இது ஓடாது ஓடும் அப்படின்றது தெரிஞ்சிடும். நம்மளை மீறி இன்னும் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது, எவ்வளோ பெரிய ஃப்ளாப் ஆகுதுன்றது தான் தெரியும். அது இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர்கள் சில பேர் வந்து தங்களுடைய பாணியில் அந்த படம் அமையும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது சில நம்பர்ஸ் கொடுத்து, இப்போ பாரதி ராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்பர் கொடுத்துருவார். எடிட்டருக்கு வந்து வேலை என்னென்னா நம்பர் சேர்த்தா போதும், வேறு வந்து பணி கிடையாது. ஆனால் இப்போ வந்து பல இயக்குனர் படத்தை எடுத்து வந்து கொடுத்து அதை கிரியேட் பண்ணுறதே எடிட்டர்ஸாக இருக்குது. நீங்கள் 2 மாதிரியான இயக்குனரும் பணியாற்றிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ பாரதிராஜா சார் ஸ்டைலில் சொல்லணும்னா வசந்த பாலன் சார், அவர் வந்து மார்க்கிங் கம்பல்சரி வந்து பண்ணுவார். நானே பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு பிரச்சனையே இல்லை. சில டைரக்டர்ஸ் இப்போ வெங்கட் பிரபுலாம் நான் கெஞ்சினோம், வாங்க எடிட்டர் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு போங்க, அது மாதிரி ஸோ ஜாலிக்கு சொல்கிறேன். பட் அவர் அவ்வளோ ஃப்ரீ ஹேண்ட் கொடுப்பார். சரி நீங்கள் பண்ணிடுங்க, நான் ஃபைனலாக பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி. எனக்கு அமைஞ்ச ஒரு 10 டைரக்டர்னு வச்சுக்கோங்க சார். 10ல் ஒரு 2 பேர் வந்து உட்காந்து நான் பண்ணிக்கிறேன்ற டைரக்டர், 8 பேர் வந்து நீங்கள் உங்கள் வேர்ஷன் ஒன்று பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. லக்கிலி அது அமைஞ்சுது. அது எனக்கும் அது ஏன் பிடிக்கணும் சார், அவங்க நினச்சதை தாண்டி நம்மளுக்கு ஒன்று தெரியும். இப்போ அவங்களுக்கு வந்து ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோ நடிக்கும்போது ஒருத்தர் கிளாப் பண்ணிட்டாரு, இல்லை நல்லா சிரித்தோம் நாங்கள் அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு, ஸ்பாட்லேருந்து ரைட்டிங்லேருந்து. அஸ் எடிட்டர்ஸ் எங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டே இருக்காது, அந்த பேக்கேஜே இருக்காது. வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். ஸ்க்ரீனில் நீங்கள் சொல்கிறது எனக்கு வருதா, அது வரலன்னா எடுத்துடலாம். இதுதான் அது. இந்த காரணத்துக்காகவே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போக மாட்டேன் எந்த படத்துக்கும். சரி ஆகிடும். போனால் கூட லன்ச் டைமில் மட்டும்தான் போவேன். இல்லைனா அன்றைக்கி நான் இருக்கணும், டெக்னிக்கலாக ஏதாவது ஷார்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் போவேன், மற்றபடி நான் போக மாட்டேன். ஸோ அதுதான் இந்த டைரெக்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒன்று பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் பெட்டராகும் படத்தை அப்படின்றது தான் என்னோடய ஃபீல். சில டைம் நம்மளுக்கு டைம் இருக்காது, அதாவது நம்ம ஒரு வேர்ஷன், டைரக்டருக்கு ஒரு வேர்ஷன் அது இருக்குது. அப்போ வாங்க சார் உட்காந்து நம்மளே ஒரேடியாக முடிச்சிடலாம் அப்படின்ற சூழ்நிலையும் இருக்குது. 2 ஒன்று தான் சார், 2 ஒன்று தான். சில பேர் இப்போது நான் டைரெக்ஷன் பண்ணால் நான் தான் மார்க்கிங் பண்ணணும்னு நான் நினைப்பேன், அது எடிட்டராக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வசந்தபாலன் சார் ஏன்னா அவர் வந்து நம்ம சங்கர் சார்கிட்ட இருக்கும்போது அவர் எடிட்டிங் அசிஸ்டண்ட், டைரக்ஷன் சைட்லேருந்து எடிட்டிங் பார்த்துக்கிற அசிஸ்டண்ட். ஸோ அவருக்கு அது பிடிக்கும். ஸோ அது தப்பே இல்லையே. இல்லை, ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த டேரக்டரோட இப்போ இந்த சீன் வந்து உங்களுக்கு பிடிக்கல, இந்த சீன் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கருத்து சொல்கிறீங்க, இதை உடனடியாக வந்து ஒத்துக்குவாங்களா டேரக்டர்ஸ்? இல்லை, பெரும்பாலும் சார், பெரும்பாலும் வந்து அவங்க வந்து 50-50 சொல்லலாம். இல்லையே கரெக்டாக தானே இருக்கே அப்படின்னு. இல்லைங்க எனக்கு புரியலன்னா ஆடியன்ஸுக்கு புரியாதுங்க அப்படின்ற ஒரு இது டிஸ்கஷன் வரும். மாநாடுக்கு வந்துச்சு, நிறைய வந்துச்சு. இல்லையே இது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு வரும். விபி எப்பயுமே அதான் சொல்லுவார், இல்லைங்க ஏன் கரெக்டாக இல்லை அப்படின்னு நம்ம புரிய வச்சிட்டோன்னா அதுக்கு வந்துடுவாங்க. அது எப்படின்னா சார், நம்ம சொல்கிற கருத்தை வந்து அவங்க வந்து அஃபென்சிவாக எடுத்துக்காமல் ஏன் சொல்கிறோம், இது படத்துக்காக பேசுகிறாரா இல்லை அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கான்றது பிரித்து பார்த்துட்டாலே அந்த கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் சில இயக்குநர்கள்லாம் கன்வின்ஸ் ஆகாமல் போன இயக்குநர்கள் உண்டு. கதை கேட்டுட்டு கதை நல்லா இல்லைன்னு சொன்னால் அசிங்கமாக திட்டி போனவங்க உண்டு. நடந்து பயங்கரமான கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டி நீ யாரா என் கதையை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எடிட்டிங் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு? ஆமாம், அது நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. பட் இதுக்கு வந்துட்டோன்னா சார், டைரக்டர்ஸ்க்கு எப்பவுமே அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும் சார். அது பட் எடிட்டர்ஸ்க்கு அது இருக்காது. ஏன் இருக்காதுன்னா ஆப்வியஸ்லி ஒரே ரூம்குள்ளே இருக்கும். ஆப்ஜெக்டிவ்னஸ் தான் அதை பார்ப்போம், ஆடியன்ஸுக்கு என்ன போகுதுன்றது தான் பார்ப்போம் தவிர
அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு 100 வண்டி வச்சு எடுத்தாங்களா 10 கேமரா வச்சு எடுத்தாங்களான்றது பாயிண்ட் கிடையாது. கதை வருதா அதுலேருந்துன்றது தான். ஸோ அந்த இதோட பேசினோன்னா வந்துடும். உங்கள் சாதாரண ஒரு திரைப்படத்தை எத்தனை முறை நீங்கள் பார்ப்பீங்க? அட்லீஸ்ட் ஒரு 20-25 வாட்டி பார்த்துருவோம் சார் ஒரு படத்தை. அட்லீஸ்ட் அது மினிமம் சொல்கிறது. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம கதைக்கு பார்ப்போம், 2வது வாட்டி ஆக்டிங்க்கு பார்ப்போம், 3வது வாட்டி கேமரா ஒர்க்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும் சார். இப்போ சிஜி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக பார்ப்போம். கதைக்குள்ள உட்காருதா, சிஜி கரெக்டாக வரலன்னா ட்ரிம் பண்ணிடலாமா, அந்த மாதிரி ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாததில் போயிட்டே தான் இருக்கும். பல இயக்குநர்களை பற்றி சொல்லும்போது படங்கள் வந்து எடிட்டிங் ரூமில் தான் உருவாகுது அப்படின்றாங்க. உண்மையாது? கண்டிப்பாக சார். அது ஒரு 2 இடம் சார். அது ஒரு ரைட்டர் எழுதும்போது அது கதையோட வடிவம் வந்துடுது, அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான் இங்கே நம்ம செக் பண்ணுறோம். ஸோ எழுத்தில் இருக்கிறது இங்கே ஏன் ட்ரான்ஸ்லேட் ஆகலை அப்படின்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் இங்கே இந்த டேபிள். இங்கே இட் கேன் மேக் ஆர் பிரேக் த ஃபிலிம் சார். பல பேரோட தப்புகளும் தூக்கி காட்டலாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டோட தப்புகளும் தூக்கி காட்டலாம், அதையும் சப்ரஸ் பண்ணி இதில் தெரியாமலும் நம்ம ஒரு மேக்கப் போட்டு காட்டலாம். ஸோ அந்த கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே மட்டும்தான் உட்காந்து ஒரு லக்ஸரியாக 1க்கு 4 தடவை பார்க்க முடியும். உங்கள் தேட்டர்லேயும் பார்க்க முடியாது, ஷூட் பண்ணும்போதும் பார்க்க முடியாது. ஸோ 1க்கு 4 தடவை ஏன் பார்க்குறோன்னா இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, கதை செய்கிறதா, ஆக்டிங் கரெக்டாக இருக்கா, டைரெக்ஷன் தப்பாக இருக்கா, இந்த டைலாக் நல்லா பிரச்சனை வருமா, சென்சாருக்கு நாளைக்கு இஷ்யூ வருமா, அந்த மாதிரிலாம் உட்காந்து ஒரு பேஷண்ட்டாக இந்த ஆங்கிள் எல்லாமே யோசிக்கிற ஒரே ஒரு இடம் இது. சில திரைப்படங்களை பற்றி இந்த தயாரிப்பாளர்களே நல்ல அபிப்பிராயம் இருக்காது. ஆனால் அந்த படம் நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு அடடா என்ன ரொம்ப பிரமாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி உங்கள் அனுபவத்தில் ஏதாவது நடந்திருக்கா? இருக்குது, இல்லாமல் இருக்காது. இல்லைன்னா 100 படம் பண்ணியிருக்க முடியாது. இருக்கு சார், நிறைய இருக்குது. அது நான் என்னால் மாறிச்சுன்றதை விட கதையில் இருந்தது அது கரெக்டாக சொல்ல முடியல, அது திருப்பி மாற்றி பண்ணணும் அப்படின்னு. இப்போது என்னமோ இருக்குதுன்னு ஒரு படம் இருக்குது சார், அது விஜயவசந்த் நடித்த படம். அது வந்து கதை கேட்கும் போது 3 பேர் கோணத்தில் கதை சொல்லுவாங்க. ஒரே ராஷமன் மாதிரி ஒரு 3 பேரோட வியூ பாயிண்டில் ஒரே கதை. அது கதையாக கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, டிரான்ஸ்லேட் ஆகலை. கதை கேட்குறவங்களுக்கு இந்த இன்டென்சிட்டி இதில் வரல, இது நல்லா இல்லை, வேண்டாம், அது அப்போ தெரிஞ்சிச்சு இது ஒர்க் ஆகாது. ஸோ இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 4 நாள் ஷூட் பண்ண வச்சு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டோரி எடுத்துருந்தோம். ஸோ அப்படியே கதையை உல்ட்டா பண்ணி ஸோ அது ஒர்க் ஆச்சு, படமும் ஒரு டீசெண்டாக ஓடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு தலையெழுத்தை நிறைய மாற்றிருக்கோம் இங்கே. அது மட்டும் இல்லை சார், நிறைய படங்களுக்கு, இன்ஃபேக்ட் எல்லா படங்களுக்கும் அந்த மாற்றம் நடக்கும். என்னோடய பெருமைக்கு சொல்ல எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒர்க் பண்ணுறது, நரேட் பண்ணும்போது ஒரு விஷயம் வரும், ஷூட் பண்ணும்போது ஒரு விஷயம் வரும், அது வருதா இல்லையா நீங்கள் செக் பண்ணுறது நம்மளோட வேலை. அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறோம். இப்போ டைரக்டர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படத்தை எடுத்திருக்காரு, நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முழுமையாக அதை மாற்றுறீங்க. இது வந்து இந்த டைரக்டர் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்களா, அதை இது சரியான பாதைக்கு மாற்றி? சார் அது எல்லாருமே என்ன இல்லை, சில பேர் வந்து நான் பிடிச்ச உங்களுக்கு அதுதான் சில. பட் ஃபார்ச்சுனேட்லி இப்போது இத்தனை படங்கள் பண்ணதுனால, இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால காது கொடுத்து கேட்குறாங்க, கேட்டு முடிவு எடுக்கிறது அவங்க தான். ஆமாம் இது நல்லா இருக்கே அப்படின்ற மாற்றங்கள் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை நான் பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு முடிவு சொல்கிறீங்க, அந்த இயக்குனர் வந்து அதை ஏற்றுக்கல அப்படின்னா பலிஞ்சு இல்லைங்க இதுதான் சரி இல்லை நான் வாதாடுவீங்களா, இல்லை அதுக்கப்புறம் விட்டுருவீங்களா? சார் என்ன வந்துட்டு அது அவர் கதை. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறோம் தவிர என் கதையை ஆக்கக்கூடாது. ஸோ நம்ம சொல்லுவோம், 1க்கு 2 தடவை சொல்லுவோம், கேட்கலன்னா அவங்களுக்கு. மங்காத்தா படத்தை அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது? இந்த டீமுக்கே அது ஒரு பெரிய அட்ரஸ் கார்டு மாதிரி தான் சார், ஒரு விசிட்டிங் கார்டு. எல்லாமே சின்ன சின்ன படங்களாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பெரிய ஹீரோ, அதுவும் அஜித் சாரோட 50வது படம், அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உள்ள ஒரு ஹீரோ, பயங்கர கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு தான் முடிவு. அது ஜாலியாக ஷூட்டிங்லாம் பயங்கர ஜாலியாக போச்சு. அஜித் சார் சமைச்சார், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. டெக்னிக்கலாக இந்த படத்தில் நிறைய பண்ணலாம், அதுக்கான பட்ஜெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அந்த வாடா பின்லாடா சாங்கு, அந்த 10 அஜித் சார் வர்றது, அதில் நெரோன்னு சொல்லிட்டு ஒரு ரிக் இருக்குது சார். அது ஐ திங்க் அந்த டைமில் 6 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு, அந்த ரிக்கு மட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து ட்ரை பண்ணி ஒரு சின்ன ஆர்வம், அவரை புதுசாக காட்டணும், அவரை ஒரு ஃபஸ்ட் டைம் அவரோட கரியர்லேயே வில்லன் ரோல் பண்ணுறாரு, அந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி பண்ணது தான் சார். அஜித் சார்னால அந்த கதை ரொம்ப பெருசாகிடுச்சு. கரெக்ட். இல்லைன்னா இவர் சாதாரணமாக இந்த ஜெய் பிரேம்ஜி இவங்கள வச்சு எடுக்கிற கதை தான் அது.
அஜித் சார் வந்தோடனே இங்கே இருந்த கதை இப்படி வந்துருச்சு. அதுக்கான ஒரு பயமும் வந்துருச்சு எங்களுக்கு. ஃபேன் ஃபாலோயிங்கு எப்படி நம்ம டெலிவரி பண்ணுறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக சார். அது இன்ஃபேக்ட் நான் எப்படி சொல்லுவேன்னா, அஜித் சாரோட முன்னாடி படங்களுக்கு அவரோட ஃபேன்ஸ் பண்ண அந்த ரியாக்ஷன்ஸு அந்த இதெல்லாம் பார்த்தோம். நான் பார்த்தேன் அட்லீஸ்ட்டு. பார்த்துட்டு ஓகே தேட்டரில் தான் இவருக்கு விசில் பயங்கரமாக வருது. அவரோட இன்ட்ரடக்ஷன் சீன் சாதாரணமாக 20 செகண்ட் இருந்தால் அவருக்கு மட்டும் 1.5 நிமிஷம் வைக்கணும் அப்படின்னு. அதனால தான் அந்த ஜீப் வந்து மெதுவாக அவர் இப்படி பார்த்து அவர் நடந்து வர்றது இதெல்லாம் கை தட்டாங்க. காது வலிச்சுது எனக்கு. அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார். அவருக்கு இப்போது அவரோட இன்ட்ரொடக்ஷன் சாங் விளையாடு மங்காத்தா அதுக்கு ஸ்பெஷலாக எடிட் பண்ணணும், ஸ்டைலைஸ்டாக பண்ணணும். ஃபைட்ஸாக இருக்கட்டும், ஃபைட்ஸை அது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேர் எடுத்து பண்ண படம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு படங்களில் தான் நம்மளோட டேலண்ட்டையும் நிரூபிச்சிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒரு வைடர் ஆடியன்ஸு, அதோட ரீச் வேறு. ஸோ ரொம்ப மனக்கெட்டுன்னு சொல்ல ரொம்ப ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ண படம். அண்ட் அதோட ரிசல்ட் ஆல்சோ கேவ் அஸ் இமென்ஸ் ஹாப்பினஸ். படத்தை பார்த்துட்டு அஜித் உங்ககிட்ட என்ன சொன்னார்? கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. விடிய காத்தால் 3:30 மணிக்கு ஜெமினி லேபில் ஹீ லவ் த ஃபில்ம். அது வரைக்கும் பார்க்கல, அதுக்கு டப்பிங்க்கு இதில் பார்த்தாங்க. என் மாதிரி கட்டி பிடிச்சி லவ்லி ஃபில்ம் அப்படின்னு வில் செலிப்ரேட் அப்படின்னாரு. பைரவா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை. உங்களுக்கு வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாதுன்னு ஒரு தோணிச்சா எங்கேயா? ஆமாம் சார். இன்னும் அது பல வருஷம் ஆனதுனால இப்போ சொல்லலாம். நரேஷன் வேறு கேட்டோம் சார். இந்த ப்ராசஸில் நரேஷன் கேட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை. ஆமாம், பிடிச்சிருந்தா தான் ஒத்துருப்போம் இல்லையா. அது பெரிய ஹீரோ சப்ஜெக்ட்டு, மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இன்ஃபேக்ட் அது என்னென்னா, நான் ஜில்லா படமும் பாதி பண்ணேன் சார். பாதி படம் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன், எனக்கு வேறு சூழ்நிலைனால டைம் இல்லாததுனால. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், வாழ்க்கையில் இனிமேல் விஜய் சார் படம் பண்ண முடியாது. ஒரு பெரிய படத்தை நம்ம தூக்கி போட்டு வந்திருக்கோம், பண்ணவே முடியாது அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். இது எனக்கு ஒரு கரெக்டாக தீபாவளி அன்றைக்கி தான், தீபாவளிக்கு முன்னாடி நாள் இவருக்கு சார் கூப்பிட்டாங்க, நம்ம பரதன் சார். சார் படம் ஓகே ஆச்சு, கங்க்ராச்சுலேஷன் சார். யார் சார் ஹீரோ? விஜய் சார். விஜய் வசந்த் தானே அப்படின்றார். அப்படி இருந்தேன் நான். இல்லை சார் விஜய் என்ன சார் சொன்னீங்க? விஜய் சாரா? இருங்க உடனே வர கதை கேட்குற வாங்க. கதை கேட்டேன் சார். ஒரு வாரம் கழிச்சு நானும் சந்தோஷ் 2 பேர் சேர்ந்து தான் கேட்டோம். சந்தோஷ் நாராயணன் நல்லா இருந்துச்சு, நிறைய சீக்வன்சஸ் அதில் இருந்துச்சு. பட் ஷூட்டிங்கில் சில எமோஷனலான சீன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லை. ஒரு பூக்கடை அம்மா வச்சு ஒரு சீக்வன்ஸ் சொன்னார், அதெல்லாம் வரல. ஏன் வரலன்னு இன்னி வரைக்கும் நான் கேட்கல. அந்த மாதிரி லாஸ்ட் இந்த ப்ராசஸ்னுவாங்க இல்லையா, அந்த கதைக்கு நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அந்த மாதிரி அது ஒரு விஷயம் எனக்கு நமக்கு தெரியும். ஓகே, இது அந்த ஸ்கேலில் இல்லை, தேசாவோட மற்ற படங்கள் ஸ்கேலில் இல்லை அப்படின்றது முன்னாடி தெரியும். இல்லை, நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது கதையும் கேட்டிருக்கீங்க. அப்போ அந்த டேரக்டர்கிட்ட இந்த கதையெல்லாம் ஏன் எடுக்காமல் விட்டீங்கன்னு கேட்கல? அதான் சார், அது சார் வந்து ஏற்கனவே ஒரு படம் எடுத்து அழகிய தமிழ் மகன். ஸோ அவருக்கு இது செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான். ஸோ ஹி வாசன்ட், ஒரு போல்ட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த போல்ட்னஸ் இல்லை. அது ஒர்க் ஆகலைன்றது தெரியுது. எப்படி போய் ரீஷூட் பண்ண முடியாது, பெரிய ஸ்டார். ஸோ அந்த ஒரு சின்ன சிக்கல் இருந்தது அது. பட் வர்ற வரைக்கும் பார்க்கட்டும், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கவர் ஆகிடும் அந்த படம் அப்படின்ற ஒரு சின்ன ஆஹா ஓஹோ இல்லாட்டி ஆவரேஜாவது இருக்கும் அப்படின்னு தான் ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ ஏன் ஜில்லா படத்தில் நீங்கள் பாதியிலேருந்து வந்துட்டீங்க? அது அந்த டைமில் பொங்கலுக்கு ஒரு 4 ரிலீஸ் இருந்தது சார். தெலுங்கு 2, இங்கே 2. அதை தாண்டி ஜில்லாவும் வரணும். இது கண்டிப்பாக நம்ம ஒன்று இந்த 4க்கு நியாயம் பண்ணணும், இல்லை ஒரு படத்துக்கு நியாயம் பண்ணணும். ஒரு படம் இல்லாமல் 4 படம் இல்லாமான்றது தான் கேள்வி. ஸோ 4 படத்துக்கு ஆனால் அந்த படத்தை விட்டு. ஆமாம். மாநாடு திரைப்பட அனுபவத்தை சொல்லுங்கள். சார் இது எப்படின்னா, கண்டிப்பாக இது மாஸ் வந்து 50வது படம் சார். அது எனக்கு தெரியும் 50வதுன்னு. இது வந்து 100வது படம்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. நான் அதுக்கப்புறமா கணக்குன்றதை விட்டுட்டேன். நான் என்னோடய அசிஸ்டன்ட் தான் சொன்னாப்பில். இப்போ நான் கரெக்டாக 3-4 மந்த்ஸ் பிஃபோர் ரிலீஸ் சொன்னார். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கே தெரியும் 100வது படம்னு. அது இவர் படமாக அமைஞ்சது கண்டிப்பாக ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா 1 அப்போ 50 100ன்னு ஒரு கணக்கு வந்துருச்சு பாருங்க. இது வந்து சார், இது கதை வெங்கட் பிரபு எப்போயுமே அவரோட எந்த கதை எழுதினாலும் முதல்ல கேட்குறது நான் தான். எனக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார். அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே அவருக்கு அமைஞ்சு சார். ஸோ அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு. வீட்டுக்கு போனேன். மேலே ஒரு சின்ன செட்டப் இருக்கும். ஒரு கதை சொல்கிறேங்க சார், சொல்லுங்கள் அப்படின்னு உட்காந்து கதை சொல்லிட்டே இருந்தார். 40 நிமிஷத்தில் ஹீரோ செத்துட்டார் அப்படின்னு. என்ன சொன்னீங்க அப்படின்னு. செத்துட்டார்.
ஒரு நிமிஷம் இருங்க நான் அப்படின்னு வெளில போய் தான் முடிச்சுட்டு இப்போ சொல்லுங்கள் திருப்பி இதுதான் சார் கதைன்னு அப்போ சொன்னார். டைம் லூப் பிரில்லியன்ட். ஐ வாஸ் ஸ்டக். நான் உடனே நான் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் போட்டேன். ஜஸ்ட் ஹர்ட் அ மெட்டா ஸ்கிரிப்ட் ஃப்ரம் வெங்கட் பிரபு. கதை கேட்கும் போதே நம்மளுக்கு சிலது ஒரு சின்ன இன்ஸ்டிங்க்ட் வரும், அது இருந்தது இந்த கதையில். அதுக்கப்புறமா சிம்பு சார் வந்தாங்க, பெருசாச்சு. எஸ்ஜே சூர்யா சார் வந்தாங்க, பெருசாச்சு. படமாகவே ஓகே இது நல்ல படம் அப்படின்றது தெரியும் சார். இதை எப்படி ஷூட் பண்ண போகிறாங்க, இதை எப்படி எடிட் பண்ண போகிறாங்கன்றது பிளான் இல்லை. கதை நல்ல கதை புரிய வச்சிட்டோன்னா நம்ம வெற்றி. ஸோ ஷூட்டிங்க்கு ஓகே இந்த பிளான் இந்த மாதிரி எடுத்துடலாம். கண்டிப்பாக டைம் லூப் கான்செப்ட் யூஸ் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தோம். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தை பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி நம்ம இந்த படத்துக்கு பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியன் கான்டெக்ஸ்ட் வேறு, கொரியன் கான்டெக்ஸ்ட் வேறு, இங்கிலீஷ் கான்டெக்ஸ்ட் வேறு. அது ஒன்று வந்து காமெடி, ஒன்று இன்னொன்று வந்து த்ரில்லரு. இதில் எல்லா ஜனங்களும் இருக்குது நம்ம. ஸோ அதுக்காக சரி இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம், டேபிளில் உட்காந்து என்ன பண்ண முடியுன்றதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணது. கண்டிப்பாக குழப்பம் இருந்தது எங்களுக்கு. ஏன் இது ஒரு டைமில் எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டும் இருந்தது. அதுக்கப்புறமா தான் எங்கே குழம்புறோம், எதனால் குழம்புறோன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சோம் சார். அடுத்தது இதனால் குழம்புது அதெல்லாம் வெளில எடுத்துட்டோன்னா படம் நீட்டாக வந்துருச்சு. அதாவது படமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் ஃபுல் கதை வந்துடும் படத்தோட கதை. செகண்ட் லூப்புக்கு போகும்போது அதோட 80% தான் இருக்கும். தேர்ட் லூப்பு 60%. அப்படி குறைச்சிக்கிட்டே தான் வந்தோம். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் ஃபைட்டில் லூப்பே இருக்காது, இங்கே சத்தா இருந்துச்சான் அப்படின்னு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போகலாம் அப்படின்னு பிடிச்சோம். ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸும் இன்டெலிஜென்ட் ஆகிட்டாங்க. சொன்ன கதையே எத்தனை தடவை சொல்லு, இது ஒரே கதை கிட்டத்தட்ட ஒரு 30 தடவை சொல்லும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது எடுக்கிற விதமாக இருந்தாலும். ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் வந்து ஒயிட் ஷாட்டில் அவரை காமிச்சோம் நடந்து வர்றாருன்னா, ஒரு 5வது லூப்பில் ப்ரொஃபைலில் தான் இருப்பேன், 8வது லூப்பில் அந்த ஷாட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக மேக்கிங்காகவே எடுத்துகிட்டு வாங்க, எந்த லூப்பில் எது யூஸ் பண்ணலான்றதை நம்ம டேபிளில் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அப்ரோச் தான். தெரியும் சார், மோரஸ் டப்பிங் போகும்போதே இது படம் பெரிய படமாக வரும், எவ்வளோ பெருசாக வரும்ன்றது தெரியாது, ஆனால் ஹிட்டு அது தெரியும். அப்படிதான் இருந்தது. எல்லாருமே சிம்பு சார் வந்து படம் பார்த்தாங்க, சிம்பு ப்ரொடியூசர் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நான் வெங்கட் பிரபு கிட்ட சொன்னது இதுதான், படம் ஃபஸ்ட்டு கட்ட முடித்தோடனே இது படம் கரெக்டாக வந்துருச்சு. கனியண்ணா மாதிரி, கனியண்ணா இப்போ நாடோடிகள் எடுத்தார் பார்த்தீங்களா, ஒரு 3-4 லாங்குவேஜில், அந்த மாதிரி படம் இது கன்ஃபார்மாக ஒரு 3-4 படம் லாங்குவேஜில் ரீமேக் ஆகும், ரெடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி. உங்கள்கிட்ட முதல்ல இந்த கதையை வெங்கட் பிரபு சொல்லும்போது இந்த டைம் லூப்ன்ற விஷயம் இருந்தது, அது உள்ள இருந்தது சார், இருந்தது. சிம்பு சாருக்கு இருந்தது, எஸ்ஜே சூர்யா சாருக்கு இல்லை. அவர் ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸர், அத்தாரிட்டி இருக்குது. அது அப்போது பேசினது என்னென்னா, பத்தலை அவருக்கு, மீட்ரு பத்தலை, அவருக்கும் பவர் வர வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது எப்படி இந்த பவர் வருதுன்றது சொல்லணும் மக்களுக்கு, அது ஒரு ரீசனிங் கொடுக்கணும்னு சொல்லி வைக்க சொன்னோம். அப்புறம் தான் அந்த உஜ்ஜயினி மேட்ரு இருந்தது. இந்த மாதிரி கதைகள் என்னென்னா ஒரே கதை தான் இது. நான் சொன்ன மாதிரி ஒரு முஸ்லீம் பையன் வரான், அவனை வந்து கார்னர் பண்ணி ஒரு 4 பேர் அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக சிஎம்ஐ கொள்கிறாங்க. இதுதான் கதை, ஃபஸ்ட்லேருந்து கடைசி லூப் வரைக்கும். இதை எத்தனை வாட்டி காட்டுறோம், எந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்றது தான் கஷ்டமே. ஒரு படத்தையே நம்ம 2 தடவைக்கு மேலே பார்க்கறது இல்லை, ஒரே படத்துக்குள்ளே நம்ம ஒரே கதையை திறந்து. ஸோ கதையோட கிராஃப்னு ஒன்று டெவலப் ஆகும். இப்போ லூப் 1ல் இருக்கிற கதையோட இன்னும் 2 ஆட் ஆகணும் லூப் 10ல், அப்போ தான் அதோட கிராஃப் ஏறும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இருந்தது சார். அதுக்கப்புறமா எடிட்டிங்காக பண்ணும்போது இதுதான் இது பேசிக்கலி, இது ஏன் இங்கே வருது, இது ஏன் இப்படி வருது. இப்போ எஸ்ஜே சூர்யா சாரோட சீக்வன்ஸ் எடுத்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 5-6 நிமிஷம் சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக 14 நிமிஷம் சீக்வன்ஸ். அது சுருக்கி அவரோட வாய்ஸ் ஓவர் எடுத்துகிட்டு வந்து ஆடியன்ஸுக்கு இங்கேயே சொல்லிடணும், இங்கே சொல்லிட்டா தான் செகண்ட் ஹாஃப்க்கு உள்ளே ட்ராவல் ஆவாங்க அப்படின்ற ஒரு இது எடுத்துகிட்டு வந்தோம். இன்ட்ரோல் பிளாக் வந்து இப்போ எஸ்ஜே சூர்யா சார் எந்திரிக்கிறது ஒன்று இருக்குங்க, அதெல்லாம் எடிட்டிங் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணது. இன்ட்ரோல் பிளாக் அவர் சாவறது தான், இந்த பக்கம் சிம்பு சாவறது தான், அவ்வளோதான். அதுக்கப்புறமா எடிட்டிங் டேபிளில் இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு பண்ணது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை இந்த அந்த ஷூட்டர் கில் பண்ணும்போதோ இல்லைன்னா வரண்டா அப்படின்னு சொல்லிடுவார் ஃபஸ்ட் 6வது நிமிஷம். அதுக்கப்புறமா சிம்பு சாரை கொல்லும்போது எல்லாமே கொல்றதுக்கு முன்னாடி அவரோட ஷாட் ஒன்று வரும், எஸ்ஜே சூர்யா சாரோட ஷாட், நான் தாண்டா பண்ணேன் அப்படின்ற ஒரு கன்வே சப்கான்ஷியஸாக கன்வே பண்ணுறதுக்கு அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய மெயினாக ஃபஸ்ட்டு அப்ரோச்சே வந்து மக்கள் குழம்பக்கூடாது. அது ரொம்ப ஸோ டைம் லூப்ன்றது ஒரு ஏலியன் கான்செப்ட், அது எப்படி நம்ம வந்து இங்கே சொல்லணும், மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது அது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு சார். அதனால் என்ன பண்ணோன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் 2 ட்ரெய்லர் பண்ணோம். இது 3த்துலேயுமே அது இருக்கும்.
டைம் லூப் அப்படின்ற வார்த்தை திணிச்சிட்டோம். நீங்கள் உள்ளே வரும்போது அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வரணும். ஒரே நாளுக்குள்ளே மாட்டிக்கிட்டே அப்போ டே லைஃப் உனக்கு ஒரு டே ஃபுல்லாக ரிப்பீட் ஆகுதா, இதெல்லாமே ட்ரெய்லரில் போட்டதுக்கு காரணமே இந்த கான்செப்டும் ஒரு ஆடியன்ஸ்க்கு இப்போ பிஎன்சியில் தெரியாத ஒரு கான்செப்ட் அவங்களுக்கும் இது புரியணுன்றதுக்காகவே பண்ணது. திரையரங்கில் மாநாடு பார்த்தபோது எப்படி உணர்ந்தீங்க? அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா நான் ரிலீஸ்க்கு இல்லை இங்கே. நான் 22ஆந்தேதியே மகாராஷ்டிரா போயிட்டேன். அங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருந்தது. இங்கே வேலைலாம் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு 4 நாள் ஃபோன் கூட ஆஃப். 26 தான் ஃபோனே ஆனாச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபீட்பேக் வரும் கண்டிப்பாக. 2ஆந்தேதியோ 3ஆந்தேதி தான் பார்த்தேன் தேட்டரில் போய். கண்டிப்பாக நானே என் ஒய்ஃப் என் குழந்தை. என் ஒய்ஃப் படமே பார்க்க மாட்டான். ஃபஸ்ட் டைம் கேட்டான் கூட்டின்னு போ. அப்படியா? அது நல்லா இருந்துச்சு சார் இந்த ரெஸ்பான்ஸ். ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே உழைக்கிறதே அதுக்காக தானே, கைத்தட்டுக்குது. ஸோ வெளியில் இருந்தனால இந்த படத்துடைய வெளியீட்டின் போது நடந்த போராட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும் போராட்டம்லாம் தெரியும். அது வரும்னு கூட தெரியும். அப்படியா? அது டைம் லுக் மாதிரி முன்னாடியே நீங்கள் உணர்ந்துட்டீங்க? இல்லை, அது ஜென்ரலாக நடக்கிறது தானே சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.